மிகவும் வேதனை அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது. இது போன்ற அசம்பாவிதங்கள், பலிகள் இனிவரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. அதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். குறிப்பாக பாமர மக்கள், எதுவும் அறியாதவர்கள்லாம் இதில் இறந்திருக்கிறார்கள். வாக்குகளே கிடையாது. இன்றைக்கி பார்க்குற இடத்துல ஒரு குழந்தை காவியா, அந்த குழந்தை 10வது படிக்குது, அதுக்கு வாக்கு உரிமை கூட கிடையாது. ஏன்னா அந்த வயதையும் எட்டலை. இதுமாதிரி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இதில் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இனிவரும் காலங்களில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட மரணங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடியது, தவிர்க்க முடியாதது கிடையாது. ஆகையால் இது யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இனிவரும் காலங்களில் இதை எப்படி நடத்துன்றது ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும். தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி இருக்குது? பிரமாதம். இன்னைக்கு எங்களுடைய எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நேற்றைக்கு இரவே புறப்பட்டு வந்து மாண்பு முதலமைச்சரோடும் துணை முதலமைச்சரோடும் இப்பொழுது இந்த நிவாரணப் பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எக்ஸலண்ட். இது பாராட்ட யாருமே இங்கே ஒரு இறப்பு கூட கிடையாது. வந்தவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டாங்க. அங்கே இறந்து போனவங்க தான் இங்கே வந்திருக்காங்க, ஸ்டாம்பீட் ஆனவங்க. குறிப்பாக தண்ணி இல்லை. நான் இப்போ கேட்டதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் 8-9 மணிக்கு போயிட்டோம், எங்களுக்கு 12 மணின்னாங்க. ஆனால் 7:40க்கு தான் அவர் வந்தார். 7:40க்கு என்கிட்ட தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, வெளியும் போக முடியாது அந்த கூட்டத்திலேருந்து. இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் சொல்கிறதெல்லாம் டீஹைட்ரேட் ஆகிருக்குங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கொடுமைங்க. இனிமேல் இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு நிதி வழங்குவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து முடிவு செய்திருக்கிறோம். இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை அறிவிக்க இருக்கிறோம்.